ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர். இந்த வீடியோ பிகினர்ஸ் ட்ரேடிங் ஐடி இன் தமிழில் 18வது எபிசோட், ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழில் 17வது எபிசோட். வேலிடான சப்போர்ட் எப்படி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இது வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி வந்தால் சப்போர்ட் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். சிம்பிளாக அதை மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இருக்கிற டவுட்ஸ் அல்லது டிஃபிகல்ட்டிஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டிலையோ டெலிகிராம் கம்யூனிட்டிலையோ தாராளமாக உங்கள் சார்ட்டை ஷேர் பண்ணி டவுட் கேட்டுக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸ் எதுவும் பார்க்கலைன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தாராளமாக அதை கிளிக் பண்ணி பார்த்து ப்ரீவியஸ் கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கான வீடியோஸ் பார்த்துட்டு இங்கே வாங்க. அப்போ தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்றது என்ன, அது எங்கே யூஸ் பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் சப்போர்ட் அப்படின்னா சிம்பிள், நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரெண்டு வேணும். ஸோ ட்ரெண்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் ஒரு சப்போர்ட் எடுக்கணும். அந்த சப்போர்ட்டை டிமாண்டாக வரைஞ்சிக்கலாம். அந்த டிமாண்டில் பை மட்டும்தான் போடணும். ஸோ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போது இந்த அப் ட்ரெண்ட் அப்படின்றது என்ன, அப்கமிங் வீடியோஸ் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளாக சப்போர்ட் தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த சப்போர்ட்டை ஜோனாக போட்டிங்கன்னா டிமாண்டுங்க. அதாவது ஒரு சப்போர்ட் அப்படின்றது ஒரு கீ லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை ஜோனாக போட்டிங்கன்னா டிமாண்ட். சம்திங் அங்கே இருக்க கேண்டிலோ அல்லது ஒரு கன்சால்டேஷன் ஏரியாவோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் அந்த கன்சால்டேஷனை போட்டிங்கன்னா கூட அது என்னவோ ஆக்டாகவும் டிமாண்டாக வேலை செய்யும். ரைட். அப்போது அந்த வேலிடான கீ லெவல் அதுதான் நமக்கான சப்போர்ட். அப்போது ப்ரைஸ் ஏதோ ஒரு ரேஞ்சில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த ரேஞ்சிலேருந்து பை ஆகுன்றதுக்கான கன்ஃபர்மேஷன் நான் எதை வச்சு எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த நம்ம வேலிடான சப்போர்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரைட். அப்போது இந்த சப்போர்ட் அப்படின்றது என்ன, அது எதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் ஆகுது? சப்போர்ட் அப்படின்றது டவுன் சைடில் வந்துக்கிட்டு இருக்க ப்ரைஸ் கம்ப்ளீட்டாக இந்த ரேஞ்சுக்கு கீழே போகாமல் ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ், இந்த ரேஞ்சுன்னு கிடையாதுங்க, ஒரு பர்டிகுலர் ப்ரைஸு கீழே போகாமல் ரிஜெக்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரேஞ்சஸ் எல்லாமே சப்போர்ட்டுங்க. ஓகேங்களா? சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட்டோட ஃபார்மேஷன் அப்படின்றது அதுதான். இதை நம்ம எப்படி வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் ரேஞ்ச். இப்போ நான் எக்ஸாம்பிள் டெய்லி வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கான ஹையர் டைம் ஃப்ரேம் ரேஞ்சில் தான் நான் போய் வேலிடேட் பண்ணணும். டெய்லியிலே ஜோன் எடுத்திங்கன்னா என்றைக்குமே நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. ஹையர் டைம் ஃப்ரேம் ஃப்ளோ தெரியாமல், ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ தெரியாமல் கரண்ட் டைம் ஃப்ரேமில் சார்ட் எடுத்திங்கன்னா தாராளமாக உங்களால் என்ட்ரி போட்டு ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வர முடியாது. மேபி பிரேக் ஈவன்லேயே இருக்கலாம். ஒரு பாசிட்டிவான ட்ரேட்ஸ் வந்து எடுக்க முடியாது. ஸோ நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட்டை சிங்கிள் டைம் ஃப்ரேமில் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் போகலாம். ஓகேங்களா? சப்போர்ட் அப்படின்றது டவுன் சைடில் வந்துக்கிட்டு இருக்கிற மொமெண்டம் கம்ப்ளீட்டாக ஒரு லொக்கேஷனில் நியூட்ரல் ஆகி மேலே போகும். அந்த லொக்கேஷன் எல்லாமே நமக்கான சப்போர்ட். அதாவது ஒரு டே வந்து இப்படி 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 க்ளோஸ் வச்சுருக்கலாம். அண்டு ஒரு ஒரு 1 ஹவர் கேண்டில் கூட இப்படி வச்சுருக்கலாம். 1 ஹவர் வந்து நமக்கு இருக்கக்கூடிய லோயர் டைம் ஃப்ரேம்ஸுக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ண விஷயம் இது கிடையாது, மொமெண்டம் பேஸ் பண்ண விஷயம். ஸோ டவுன் சைடில் வர்ற ப்ரைஸ் ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் நியூட்ரல் ஆகி மேலே போகும். இந்த லொக்கேஷன் எல்லாமே நமக்கான சப்போர்ட் ஏரியா. ஸோ அதை சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. சார்ட்டில் நம்ம அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது கம்ப்ளீட்டாக இண்டெக்ஸு, கிரிப்டோ, ஸ்டாக்ஸ், கமாடிட்டி, எனர்ஜி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம பார்ப்போம். எல்லா சார்ட்லேயுமே நம்ம சிம்பிளாக செக் பண்ணுவோம். அதுக்கு வந்து சிம்பிளாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரெட் கேண்டில்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேரிஷ் கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ இது விக் இருக்குது, ஸ்வீப் பண்ணியிருக்கு, ஸ்வீப் பண்ணல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இந்த பாடி க்ளோஸ் ப்ரைஸ் உங்களுக்கு என்னென்னா சப்போர்ட் ஏரியா. இந்த மொமெண்டம் புரியுதா நான் சொல்கிறது? அதாவது சிம்பிளாக இங்கே வரைஞ்ச அதே மொமெண்டம் தான் இங்கே. எப்படி ப்ரைஸ் டவுனில் வருது,
இந்த லொக்கேஷனில் நியூட்ரல் ஆயிடுச்சு, மேலே போகுது. அப்போது இந்த கேண்டில் எல்லாமே நமக்கு லோ. அப்போது இந்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, புல்லிஷ் எங்கல்ஃபி, புல்லிஷ் ஹராமி, ட்வீசர் பாட்டம், பைர்சிங் பேட்டன் அண்டு மார்னிங் ஸ்டார், தோஜி மார்னிங் ஸ்டார், இந்த மாதிரி எந்த கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் வந்தாலும் அந்த கேண்டிலோட லோ அப்படின்றது என்னது நமக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ அதை வந்து நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது வேணும்னா நான் ரைட் சைடில் டைப் பண்ணுறேன், எழுதணும்னு நினைக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. புல்லிஷ் எங்கல்ஃபி, புல்லிஷ் ஹராமி, ட்வீசர் பாட்டம் அண்ட் பைர்சிங் பேட்டர்ன், மார்னிங் ஸ்டார். ஸோ போதும், இந்த சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேண்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு சப்போர்ட் ஏரியாங்க. எதனால் அது சப்போர்ட் ஏரியா? நமக்கு சப்போர்ட்டுக்கான ரூல்ஸை மேட்ச் பண்ணுது. நமக்கு சப்போர்ட்டுக்கான ரூல்ஸ் என்ன? டவுன் சைடில் வர்ற மூமெண்டம் ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் நியூட்ரல் ஆகி மேலே போகணும், இவ்வளோதான். அப்போது அந்த கேண்டில்ஸ் அந்த 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 மூமெண்டமாக வேலிடேட் பண்ணுற எல்லா கேண்டிலுமே நமக்கு சப்போர்ட்டு, ரைட்ஸ். இப்போ நம்ம சார்ட்டில் பார்ப்போம். அதில் என்னென்னா கம்ப்ளீட்டாக இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கரன்சி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் கோல்டோட எஃப்எக்ஸ் சார்ட், அந்த ஸ்பாட் சார்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து கேப் அப் கேப் டவுன்ஸ் இருக்காது. நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், சப்போர்ட் அப்படின்றத வரைஞ்சிடலாம். எப்படி? இந்த கேண்டிலு, இந்த கேண்டிலு, இந்த கேண்டில் அப்படின்றத கம்ப்ளீட்டாக வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? பட் ஆனால் இப்போ நீங்கள் நிஃப்டிக்கு போகும்போது கம்ப்ளீட் கேப் அப் கேப் டவுனாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், அப்படியே லைன் சார்ட் போட்டுக்குங்க. ஓகேவா? அப்படியே லைன் சார்ட் போட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது இல்லையா, இந்த இடத்துல தெரிகிற மூமெண்ட் இந்த ஒரு ரிவர்சல், இந்த இந்த கன்ஃபர்மேஷனுக்கு ரிவர்சலுக்கான பாயிண்ட் எதுனா க்ளோசிங் ப்ரைஸ் எதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த க்ளோசிங் ப்ரைஸில் சப்போர்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி சப்போர்ட் அப்படின்றது, சாரி நான் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டேன், ரெசிஸ்டன்ஸ் அடுத்த வீடியோ. சப்போர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா சிகப்பு கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் மோஸ்ட்லி வருங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்காக தான் நம்ம இதை சிம்பிளாக சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. புரியலைன்னா ஒன்ஸ் வீடியோ பாருங்கள். ஒரு டவுன் சைடில் வர்ற மூமெண்ட் கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் ஆகுது. அந்த ரிஜெக்ட் ஆகிற கேண்டில், அந்த ரிஜெக்ட் ஆகிற கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் என்னது நமக்கு சப்போர்ட் ஏரியா. பிகாஸ் இந்த ப்ரைஸுக்கு கீழே இன்னும் ப்ரைஸ் ஒரு நியூ லோ வைக்கலை. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இதை வேலிடான சப்போர்ட்டாக எடுக்கலாம். சரி, இந்த சப்போர்ட் இங்கே எடுத்து வச்சுருக்கிறியப்பா, இந்த சப்போர்ட் இந்த இடத்துல உடச்சி விட்டானே, அப்போ நான் இங்கே பை போட்டிருந்தா ஸ்டாப் லாஸ் தானே அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் சார்ட்டில் மார்க் பண்ணி காட்டும்போது. இதைத்தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் முன்னாடி ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். அப் ட்ரெண்டு, சப்போர்ட்டு, டிமாண்டு, அதில் பை. அப்போ இந்த சப்போர்ட்டை எங்கே வேலிடேட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் ஹையர் டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரிசர்ச் பண்ணினீங்கன்னா உண்மையிலுமே ரிசல்ட்டு நல்லபடியாக இருக்கும். அந்த பேஷன்ஸின்றது வந்துடும். அந்த பொறுமைன்றது எப்போ வரும்னா அனுபவம் இருக்கும்போது தான் வரும். ஸோ அதனால் தெளிவாக நீங்கள் அதை கற்றுக்க முடியும். அண்ட் இதுதான் நான் சொல்கிற விஷயம். ஓகேங்களா? அடுத்து ஒரு கிரிப்டோ பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு லைன் சார்ட் தேவையில்லைங்க. கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்டுக்கு தான் நமக்கு லைன் சார்ட் வேணும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு கிளியராக தான் இருக்கும், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு சப்போர்ட் ஏரியா, இது ஒரு சப்போர்ட் ஏரியா, இது ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ சிம்பிள். இதில் எந்த சப்போர்ட்டை வேலிடேட் பண்ணி நம்ம என்ட்ரி எப்படி போடணும் அப்படின்றது கம்ப்ளீட்டாக மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் தான் புரியும். மல்டி டைம் ஃப்ரேமில் இந்த விஷயத்தை பாருங்கள். ஸோ சிம்பிள் ஒரு ஐடியாவாக சொல்கிறேன்.
அண்டு மெட்டல் பார்த்தாச்சு, இண்டெக்ஸ் பார்த்தாச்சு, கிரிப்டோ பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஒரு ஆயில் பார்த்துடலாமா? நேச்சுரல் கேஸ் பார்க்கலாமா? நேச்சுரல் கேஸ் பார்ப்போம். ரொம்ப நாளாக சார்ட் பார்த்து. ஓகேங்களா? எம்சிஎக்ஸ். ஓகே. ஸோ இது கம்ப்ளீட் கேப் அப், கேப் டவுன் மார்க்கெட் அப்படின்றதுனால சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்? லைன் சார்ட் போட்டுக்கணும். ஸோ மைண்டில் அந்த விஷயம் உங்களுக்கு வரணும். அப்போ தான் அந்த ஐடியா வேலை செய்யும். ஓ சாரி. எஸ் சப்போர்ட். ஸோ இது ஒரு சிலது தெரியாதுங்க. என்னென்னா இது க்ளோசிங் ப்ரைஸ் அண்ட் ஓப்பனிங் ப்ரைஸ் ரெண்டுமே ஒன்றா இருக்கனால லைன் சார்ட்டில் தெரியாது. கேப் அப் ஓப்பன் அப்படின்றதுனால உங்களுக்கு அதாவது தெரியாமல் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. பட் என்னென்னா நீங்கள் இதை வந்து சார்ட்டில் பார்க்க உங்கள் கண் என்ன பண்ணிடும், அதை வந்து ஸ்பாட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்த இடத்துல போடுறோம், இதில் கம்ப்ளீட் இம்பல்ஸ் மூமெண்ட்டாக இருக்குது, நான் எப்படி பிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, இது கேப் அப் ஓப்பன் அப்படின்றதுனால இதுக்கான க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே வரும், இதுக்கான க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே வரும். ஸோ லைன் சார்ட்டில் என்னது மார்க்கெட் டைரெக்டாக இம்பல்ஸாக தான் நமக்கு காட்டும். ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தான் இந்த மார்க்கிங்கை ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ப்ரைஸ். ஓகேவா? அடுத்து ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ ஓகேங்களா? இதுதான் மெயின் நீங்கள் பார்க்க வேண்டியது. அண்ட் ஏதோ ஒரு ஸ்டாக்ஸில் சும்மா நமக்கு ஏதோ ஒன்று போடுவோம். எஸ் சப்போர்ட் அப்படின்றது என்ன? இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐடியாஸ் வரும். இப்போ நான் சொல்கிற விஷயம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும்தான். ஓகேங்களா? கம்ப்ளீட் இந்த சப்போர்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மல்டி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயன்றது தெளிவாக புரியும். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்கோசம் தான் இந்த வீடியோ. வேறு எந்த விதமான காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவும் தேவையில்லை. தெளிவாக சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ப்ரைஸ் மேபி இந்த ரேஞ்சுக்கு போகும். அல்லது எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் இங்கே வந்துக்கிட்டு இருக்குன்னா இந்த ரேஞ்சை தாண்டி கீழே போகாதுன்றதுக்கான கான்ஃபிடென்ஸ் கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக ட்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் மிக மிக அதிகம். ஓகேங்களா? அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் அல்லது உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறவங்க அதில் என்னுடைய நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணலின்னா உங்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் நான் வெரிஃபை பண்ணாமல் ஒரு சிலர் சும்மா ஜஸ்ட் ஃபன்னுக்காக முன்னாடியெல்லாம் சர்வரில் விட்டு எனக்கு தேவையில்லாத வேலைகள். ஸோ அதனால் எனக்கு நடந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன். ஸோ நான் வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் ப்ரொஃபைல் ஆக்சஸ் தரேன். நீங்கள் உங்களுடைய சார்ட் வந்து போட்டுக்கலாம். அதுக்கான டவுட்ஸ் நீங்கள் என்ன போடுறீங்களோ வேல்யூபிளான கொஷினாக இருந்துச்சுன்னா அதுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது எங்கள் சைட்லேருந்து கிடைக்கும். ஸோ வாழ்த்துக்கள். நல்லபடியாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.